Hello guys, welcome to my channel. This is Sundu. In the video we will discuss topic RAM. RAM அப்படினா என்ன? அட நம்ம friend ராமகிருஷ்ணன் இப்ப கூட அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவன நம்ம ராம்னு தான் கூப்பிடுவோம். இதுக்கு தங்கத்தோட ஜோக்க வேற லெவல்ல இருக்கும் போலயே. சாரிப்பா. Random access memory. RAM அப்படினா என்ன? எத்தனை டைப் ஆஃப் RAM இருக்கு? RAM எப்படி வர்க் ஆகுது அப்படின்றத சிம்பிள் அண்ட் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னோட பேர் சுண்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதனடா ஆமா. RAM அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி யூசேஜ் மெமரி. அந்த டெம்பரரி யூசேஜ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் அந்த மெமரி ஸ்பேஸ் ஃப்ரீ ஆயிடும். ஐயா சாமி எனக்கு புரியுற மாதிரி சொல்லுப்பா. ஓகே, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நீ தான் ஒரு பணம் இருக்கிற லாக்கர் அப்படின்னு வச்சுக்கோவேன், அதாவது ஹார்ட் டிஸ்க். நான் அந்த பணத்தை எடுத்து எண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்றவன், அதாவது ப்ராசஸர். இப்போ உன்கிட்ட இருக்க பணத்தை அள்ளிக்கிட்டு வந்து ஒரு டேபிளில் வச்சு எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உன்கிட்ட கொடுத்துட்றேன். நல்ல வேலை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இந்த பணத்தை டெம்பரரியாக வச்சிருக்கிறதுக்கு யூஸ் ஆனிச்சுல இந்த டேபிள் தான் RAM. இப்போ புரியுதா? நல்லாவே புரியுது மிஸ்டர். எஸ், சேம் இதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் ஃபோனில் RAM ஒர்க் ஆகும். இப்போ 1 GB RAM இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்ஸ் ரன் ஆகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி மெமரி கன்சியூம் பண்ணிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் 100 MB RAM ஸ்பேஸில் ரன் ஆகிட்டு இருக்கு, ஃபேஸ்புக் ஒரு 100 MB RAM ஸ்பேஸில் ரன் ஆகிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம் ஒரு 100 MB, பப்ஜி கேம் ஒரு 200 MB, பேலன்ஸ் இருக்கிற 500 MB RAM ஸ்பேஸில் ஃபோனோட OS ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ டோட்டலாக 1 GB RAM யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் பப்ஜி கேமை க்ளோஸ் பண்ணிட்டா அகைன் 200 MB RAM ஃப்ரீ ஆயிரும். ஸோ இப்படி டெம்பரரியா மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணிக்க முடிகிற ஒரு சிஸ்டம் பார்ட் தான் RAM. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைல்டாக பார்ப்போம். ஒரு கம்ப்யூட்டர் மதர் போர்டில் டியூயல் இன்லைன் மெமரி மாடியூல் அப்படிங்கிற டிம் ஸ்லாட் மாடியூல் பேசிஸில் தான் இந்த RAMல இருக்கிற பின் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். பிகாஸ் இதில் ரெண்டு சைடுமே பின் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். டேட்டா இன்புட்க்கு ஒரு சைடு, டேட்டா அவுட்புட்க்கு ஒரு சைடு. இந்த ரெண்டு சைடுமே சேர்த்து 168, 184, 240 ஆர் 288 இந்த மாதிரி டிஃபால்ட் பின் அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் இருக்கும். டிம் மெமரி மாடியூல் 64 பிட் டேட்டா பாத்ல ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய சிங்கிள் இன்லைன் மெமரி சிம் மாடியூல் அப்படிங்கிற 32 பிட் டேட்டா பாத்தை விட இது 2 மடங்கு ஸ்பீடு தரக்கூடியது. இந்த டிம் ஸ்லாட்டோட மினியேச்சர் RAM மாடியூல் தான் ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே யூஸ் பண்ணப்படுது. 1967ல டைனமிக் RAM அப்படின்னு ஃபர்ஸ்ட் RAM கெபாசிட்டர்ஸ் பவர் பேசிஸை வச்சு ராபர்ட் ஹீத் டெனார்ட் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பேசிஸை வச்சு நிறைய RAM கான்செப்ட் வந்துச்சு. பட் 1997ல சாம்சங் தான் ஹை ஸ்பீடு RAM டெவலப் பண்ணாங்க. அதுதான் நம்ம இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க DDR RAM, டபுள் டேட்டா ரேட் RAM. இந்த RAM டெக்னாலஜி சிங்கிள் கிளாக் ஸ்பீடில் டபுள் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவ் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த RAM மாடல்ஸை விட பவர் யூசேஜ் ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இதை லோ பவர் டபுள் டேட்டா ரேட் LPDDR RAM அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. தென் DDR2, DDR3, இப்போ லேட்டஸ்டா DDR6 RAM வரைக்கும் வந்திருக்கு. இப்போ இந்த DDR RAM டெக்னாலஜில இன்னொரு அட்வான்ஸ்டு டைப் இருக்கு. அதுதான் சின்க்ரோனைஸ்டு கிராபிக்ஸ் RAM, SGRAM அப்படிங்கிற டைப். இப்போதைக்கு இதுதான் வேர்ல்டுலயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு RAM டைப். கிராபிக்ஸ் இன்டகிரேஷன், கேமிங் கன்சோல்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ற ஹை பெர்ஃபார்மன்ஸ் சர்வர்ஸ்ல கூட இந்த டைப் ஆஃப் RAM தான் யூஸ் பண்றாங்க. ஐயோ ராமா, என்னடா? இல்ல அப்படி ஒரு RAM இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அட இருக்கு மிஸ்டர், அது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீ தானே புரியலன்னு கேட்ட, சரின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீ டேபிளில் பணத்தை வச்சு என்னென்ன பாரு, அப்போவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னது RAM பற்றியா? இல்லை, நீ டீட்டெயில்ஸை சொல்லி அறுக்க போகிறேன். டேய் இப்படிலாம் சொல்லாதடா, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்கடா. சரிங்க, இவன் அறுத்தது டேய் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா? அப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சொல்லிட்டேப்பா. Okay guys, thanks for supporting. This is Sundu. I'm signing off.